ஈரான் அதிபர் சென்ற ஹெலிகாப்டர் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் ரைசி பலியாகி இருக்கலாம் என அச்சமும் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதிபர் இப்ராஹிம் ரைசி இருந்த ஹெலிகாப்டர் ஞாயிற்றுக்கிழமை தரையில் மோதியதாக அரச ஊடகம் தெரிவிக்கிறது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹி எனும் அந்த ஹெலிகாப்டரில் இருந்ததாக கூறப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக மீட்பு படையினர் அந்த இடத்தை அடைவதில் சிக்கல் நீடிப்பதாக ஈரான் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபர் ரைசி சென்ற ஹெலிகாப்டரை தேடுவதற்கு துருக்கி அனுப்பிய ஆளில்லா விமானம் ஒன்றும் உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக முக்கிய தடயம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக அதிபர் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விழுந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. இதில் யாரும் உயிர் பிழைத்திருக்கும் அறிகுறி இல்லை என்று அந்நாட்டு அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. கடும் பனிமூட்டம் காரணமாக மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மீட்பு குழுவினர் ஊடகங்களிடம் தெரிவித்தனர். அவரது கூற்றுப்படி மலை அல்லது மரங்கள் நிறைந்த அந்த பகுதியில் 5 மீட்டர் தொலைவு வரை மட்டுமே வெறும் கண்களால் பார்க்க முடிகிறது. அவசரகால மீட்பு குழுவினருடன் இருக்கும் செய்தியாளர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பது கடினம் என்று கூறுகிறார்கள். ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் கிஸ்கலாசி மற்றும் கோடாஃபரின் அணைகளை திறக்கும் நிகழ்ச்சியில் அஜர்பைஜான் அதிபர் இலாம் அலியேவுடன் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பங்கேற்றுவிட்டு திரும்பும் வழியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ஈரானின் வடகிழக்கு நகரான தப்ரீஷுக்கு சென்று கொண்டிருந்த போது 50 கிலோமீட்டர் முன்னதாக வர்ஷகான் நகருக்கு அருகே அவர் பயணித்த ஹெலிகாப்டர் தரையில் மோதியுள்ளது. பல்வேறு மீட்பு குழுக்கள் ஹெலிகாப்டரை இன்னும் தேடி வருவதாக ஈரானின் உள்துறை அமைச்சகம் அஹ்மத் வஹாடி தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் பேசிய வஹிடி, மோசமான வானிலை மற்றும் அப்பகுதியில் நிலவும் மூடுபனி காரணமாக விபத்து நடந்த இடத்தை மீட்புக்குழு அடைய நேரமாகும் என்று கூறுகிறார். அனைத்தும் கட்டுக்குள் இருக்கிறது. மீட்பு குழுக்கள் தங்கள் பணிகளை செய்து வருகின்றன. கூடிய விரைவில் மீட்பு பணி நிறைவடையும் என்று நாங்கள் நம்புகிறோம் என அவர் மேலும் கூறியுள்ளார். ஈரானின் அவசர சேவை பிரிவு அளித்துள்ள தகவலின்படி சம்பவ இடத்திற்கு 8 ஆம்புலன்ஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஆனால் மோசமான வானிலை காரணமாக மீட்புக்குழு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளது. ஈரான் அதிபர் ரைசி சென்ற ஹெலிகாப்டரை தேடுவதற்கு உதவ துருக்கி அனுப்பிய ஆளில்லா விமானம் முக்கிய தடயம் ஒன்றை கண்டுபிடித்தது. வெப்பத்தின் மூலம் ஹெலிகாப்டரின் இருப்பிடத்தை கண்டறியும் துருக்கியின் பேரக்டர் அக்னின்சி என்ற ஆளில்லா விமானம் வெப்பத்தின் மூலமாக அடையாளம் கண்டுள்ளதாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்ட நீண்ட தூர ட்ரோனின் காட்சிகள் இரவில் ஒரு நிலப்பரப்பில் கழுகு பார்வை காட்சியையும் ஒரு மலைப்பகுதியில் தோன்றும் ஒரு இருண்ட புள்ளியையும் காட்டுகிறது. இது குறித்த விவரம் ஈரானிய அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் அதிபர் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விழுந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. பல மணி நேர தேடுதல் முடிவில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி விழுந்த இடத்தை தேடுதல் குழுக்கள் கண்டுபிடித்துள்ளதாக அந்த செய்தி கூறுகிறது. ஈரானின் ரெட் கிரெசன்ட் சொசைட்டியின் தலைவர் நிலைமை நல்ல விதமாக தோன்றவில்லை என்று அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார். மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர் இடத்தை சில நிமிடங்களில் அடைவார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். ஹெலிகாப்டர் விழுந்து கிடப்பதாக கருதப்படும் இடத்திலிருந்து அவர்கள் தோராயமாக 2 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதிபர் இப்ராஹிம் ரைசியின் ஹெலிகாப்டரில் இருந்த யாரும் உயிருடன் இருப்பதாக அறிகுறி எதுவும் இல்லை என்று அரசு தொலைக்காட்சி கூறுகிறது. ஈரானிய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி விபத்தில் ஹெலிகாப்டர் முற்றிலுமாக சரிந்துவிட்டது என்றும் ராய்ஸ்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. விபத்தில் அதிபர் ரைசியின் ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்துவிட்டது. துரதிருஷ்டவசமாக அனைத்து பயணிகளும் இறந்துவிட்டதாக அஞ்சப்படுகிறது. ஈரானின் அரசு தொடர்பு செய்தி நிறுவனமான ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்காக பிரார்த்தனை செய்யுமாறு ஈரானியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அவர் பயணம் செய்த வாகன தொகுதியில் இடம்பெற்றிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் அந்த நிறுவனம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது. மாஷாத் என்ற நகரில் அதிபர் ரைசி நலமாக இருக்க வேண்டி பலரும் பிரார்த்தனை செய்வதை காட்டும் காட்சிகளும் அரசு தொலைக்காட்சியில் வெளியாகியுள்ளது. இந்த ஹெலிகாப்டர் விபத்தின் பின்னணியில் சதி இருப்பதா என்பது தெரியவில்லை. ஆனால் ஈரானில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து அமெரிக்காவைச் சேர்ந்த சில எம்பிகள் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த செனட் உறுப்பினர் ஒருவர்
அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுடனான தனது உரையாடல்கள் இந்த கட்டத்தில் தவறான விளையாட்டுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் என கூறியுள்ளார். ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான வடமேற்கு ஈரானில் மிகவும் மோசமான பனிமூட்டம் நிலவியது. இது ஒரு விபத்து போல் தெரிகிறது. எனினும் அது குறித்து முழுமையாக விசாரிக்கப்படுகிறது என்று அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற அவையின் ஆயுதப்படை சேவை கமிட்டிக்கான குடியரசுக் கட்சி தலைவரான மைக்கேல் வால்ட்ஸ் இது நல்லதே என்று கூறியுள்ளார். ரைசி அதிபர் பதவிக்கு வருவதற்கு முன்பும் பின்பும் மனித உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்தவர் என்று அவர் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் எழுதியுள்ளார். ரைசி இறந்துவிட்டால் உலகம் பாதுகாப்பாக மற்றும் சிறந்த இடமாக திகழும் என்று புளோரிடாவைச் சேர்ந்த குடியரசுக் கட்சி உறுப்பினர் ஒருவர் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் கூறியுள்ளார். அவர் மறைந்துவிட்டால் கொலைகார சர்வாதிகாரியிடமிருந்து தங்கள் நாட்டை மீட்டெடுக்க ஈரானிய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன் என அவர் மேலும் கூறினார். விபத்து குறித்து அதிபர் ஜோ பைடனுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது. யார் இந்த இப்ராஹிம் ரைசி? இப்ராஹிம் ரைசி தீவிர பழமைவாத அரசியல் கருத்துக்களை கொண்ட கடுமையான மதகுருவாக கருதப்படுகிறார். 63 வயதான ரைசி 25 வயதில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் துணை வழக்கறிஞரானார். 2014ஆம் ஆண்டில் ஈரானின் வழக்கறிஞர் ஜெனரலாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு அவர் அரசு வழக்கறிஞராகவும் பின்னர் மாநில இன்ஸ்பெக்டர் அமைப்பின் தலைவராகவும் நீதித்துறையின் முதல் துணைத் தலைவராகவும் பணியாற்றினார். 2017ஆம் ஆண்டில் முதல் முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிட்டு அரசியல் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தினார். அந்த தேர்தலில் அவர் 2வது இடத்தை பிடித்தார். 2019ஆம் ஆண்டில் ஆயதுல்லா காமனேயி அவரை நீதிமன்றத்தின் சக்தி வாய்ந்த பதவிக்கு நியமித்தார். அவர் ஜூன் 2021இல் ஈரான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் எதுவும் கிடைப்பின் எமது யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள்.